अस्मद्गुरुपरमगुरून् गिरिवरपूर्णं सयामुनं रामं पद्माक्षनाथषडजित्सेनेशरमारमापतीन् वन्दे वन्दे वृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणं श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि उत्तरकृत्यं எப்படி இருக்கும், அதனுடைய தன்மை என்ன, பிரகாரம் என்ன அப்படின்றத முதல்ல சொல்கிறார். நாம் உத்தர கிருத்தியம்னா பிரபன்னனானவன், சரணாகதி பண்ணினவன். இங்கே இருக்கிற காலத்தில் சரணாகதி பண்ணிவிட்டு மோட்சம் போகிற வரையந்தம், மோட்சம் போகிறது எப்போ, இந்த தேகத்தினுடைய மரணத்தில். இந்த தேகம் முடிஞ்ச உடனே மோட்சம் போகிறோம். அது பர்யந்தம் நாம் சரணாகதி ஞானத்துக்கு எப்படி நாம் இங்கே வாழணும். ஆணாக பிறந்தவா ஆண் உடையெல்லாம் உடுத்திட்டு அதுக்கு உண்டான அவளுக்கு ஆணுக்கு உண்டான காரியமெல்லாம் பண்ணுறா போலையும், பெண்ணானவாள் பெண்ணுடை உடுத்திட்டு அதுக்கு உண்டான காரியங்கள்லாம் பண்ணுறா போலையும், பிரபன்னனானவன் எப்படி இருக்கணும், அவன் என்ன காரியங்கள் பண்ணணும் அப்படின்றத சொல்கிறது உத்தரகிருத்தியம். இந்த உத்தரகிருத்தியம் பண்டிதாள் பாமராள் எல்லாருக்கும் உத்தரகிருத்தியம் உண்டு. ஏன்னா எல்லாரும் சமாசனம் பண்ணிட்டு பரநியாசம் பண்ணிட்டு பெருமாளை அடையிறதுக்கு சித்தமாக இருக்கிறதுனால அது பண்டிதாளாக இருந்தாலும் சரி பாமராளாக இருந்தாலும் சரி எல்லாருக்கும் உத்தரகிருத்தியம் உண்டு. எப்படி அப்படின்னு சொன்னால், அதாவது பணக்காரா, நல்ல படித்தவா, நல்ல குலிநாள், அதாவது குலிநாள்னால் நல்ல குலத்தில் வந்தவா, அப்படி இருக்கிறவாளும் கல்யாணம் பண்ணிக்கிறார். ஒன்றுமே தெரியாது, வழக்கை எடக்கை தெரியாது, நீச்ச ஜாதி, அதாவது அப்படியே நாடோடி வாழ்க்கை வாழறா, அவளும் கல்யாணம் பண்ணிக்கிறார். அந்த இடத்துல ரெண்டு பேருக்கும், அதாவது பத்தி பத்னிகள் எப்படி இருக்கணும், என்ன மாதிரி உறவு கொள்ளணும், எப்படி குடும்பத்தை நடத்தணும், எப்படி குடும்பத்தை அபிவிருத்தி பண்ணணும், அதாவது குழந்தைகள்லாம் உண்டாது, அந்த மாதிரி அந்த குழந்தைகள்லாம் காப்பாற்றுறதுனுடைய வைகரி வேறையாக இருக்கலாம். ஆனால் அவள் பத்தி பத்னிகள் ஒன்று சேர்ந்து இருக்கான்றதோ, குழந்தை பிறக்கிறதுன்றதோ, குழந்தையே காப்பாற்றுறதோ, அதை பெரியவனாக்கி ஆளாக்கி அவாவா லைனில் அவாவா பண்ணுவாள். ஆனால் இந்த காரியம் ஆனால் ஒன்று, ஏழை பாழையாக இருந்தால் குழந்தைய பிறந்ததுன்னா அப்படியே போட்டுடுவானோ, அதை வளர்க்க மாட்டானோ, பணக்காரா மாத்திரம்தான் வளர்ப்பானோ கிடையாது. அதே மாதிரி ஏழை பாழையெல்லாம் குடும்பம் சேர்ந்து நடத்துவா, குடும்பத்தில் தம்பதிகள் பத்தி பத்னிகள் ஒன்று சேர்ந்து குடும்பத்தை அவளுக்கு வர வருமானத்தில் நடத்துகிறா அப்படின்றது ஏழை பாழைகள்லாம் கிடையாது. பணக்கார ஆளுக்கு மாத்திரம்தான் அவள் குடும்பத்தை நடத்துகிறா அப்படின்றது கிடையாது. இன்னமும் சொல்லப்போனால் ஏழை பாழைகள்லாம் ரெண்டு பேரும் சம்பாதிச்சு ரெண்டு பேரும் ஒன்றா இருந்து குடும்பத்தை அப்படி இது பண்ணும். பணக்கார ஆள்லாம் ஒருத்தன் சம்பாதிச்சு வீட்டில் இன்னும் பத்னி இருந்து அப்படியே அவள் நல்லா இருந்து. ஆனால் குடும்பத்தை ஒன்று சேர்ந்து இருக்கிறது பத்தி பத்னிகள்ன்றதோ, குடும்பத்தை நடத்துறதுன்றதோ, குழந்தைகளை வளர்க்குறதுன்றதோ எல்லாம் அந்த காரியங்கள்லாம் துல்லியம். அது அவரவர்களுடைய ஸ்டேட்டஸுக்கு ஞானத்துக்கு தகுந்த மாதிரி, அதாவது ஞான சக்திகள் என்ன மாதிரியான குலங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணக்கூடியது. அதுபோல் பிரபன்னன் ஆகிட்டான்னா அவனும் எப்படியோ அதுபடி பண்ணணும். அதனால தான் இந்த இடத்துல உத்தரகிருத்தியம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால், எப்போவும் எம்பெருமானோட சம்பந்தம் வச்சவனாக இருக்கணும். இப்போ பத்தி பத்னிகள் இருக்கா அப்படின்னா, கல்யாணம் ஆகிடுச்சுன்னா பத்னி பத்தியினுடைய பத்தியோடு சேர்ந்து வாழ்ந்துட்டுருக்கா. என்ன பத்தின்னு தான் பண்ணுற காரியத்தெல்லாம் பத்தியின் இடத்துல சொல்கிறா. ரெண்டு பேரும் கலந்து கீசு கீசென்னெங்கும் ஆனைச்சாத்தன் கலந்து பேசின பேச்சளவுன்ற மாதிரி பத்தி பத்னிகள் ரெண்டு பேரும் கலந்து சேர்ந்து காரியங்கள்லாம் பண்ணுறா. அதுபோல் அதனால் என்ன, ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்போவும் கலக்கிறா. பத்னி பண்ண வேண்டிய காரியத்தை
பத்தியின் இடத்துல சொல்லி இது பண்ணணும்னோ பத்தி பண்ணுற காரியத்தை பத்தியின் இடத்துல சொல்லி பண்ணணும் அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் கலக்கிறார். அதுபோல் பிரபன்னனானவன் தான் பண்ணக்கூடிய காரியங்கள்லாம் இவன் பெருமாளுக்கு பரதந்திரனானதுனால எப்பவும் எல்லாத்துலேயும் எம்பெருமானை சம்பந்தப்படுத்தணும். எல்லாம் எம்பெருமானுக்கு. எப்படி இங்கே லோகத்தில் இருக்கக்கூடிய பத்தினிகள் எல்லாம் நம் குடும்பத்துக்கு அப்படின்னு நினைக்கிறாளோ, அதுபோல் அந்த எம்பெருமான் நமக்கு பத்தியானதுனால எல்லாம் அவனுக்கு அப்படின்னு சொல்லி எல்லாத்துலேயும் அவனோட சம்பந்தம் வச்சுக்கணும், நினைவு வச்சுக்கணும். அதுதான். அதனால் இந்த விஷயம் பண்டித பாமராள் எல்லாருக்கும் சாமானியம். பண்டித பாமராள் எல்லாருக்கும் சாமானியம். அதனால் என்ன பண்ணார் சுவாமி தேசிகன் அப்படின்னு சொன்னால், ஆழ்வார் சீசூக்திகளை முதல்ல எடுத்து சொன்னார். அதை தான் நம்ம இது பர்யந்தம் அனுபவித்தோம். ஏன் அப்படின்னு சொன்னால், முதல்ல பிரமாணங்கள் அப்படின்னு சொன்னால் முதல்ல வேத பிரமாணம், அதுக்கப்புறம் வேதத்தை அனுசரித்து அதை மனசில் தரிச்சுண்டு வேதத்தை ஸ்மிருதிகள் பண்ணியிருக்கா ரிஷிகள்லாம், அந்த ஸ்மிருதி, அதுக்கப்புறம் இதிகாச புராணங்கள், அதுக்கப்புறம் ஆழ்வார் சீசூக்திகள் எல்லாம் வேதத்தினுடைய அர்த்தத்தை நமக்கு சொல்கிறது. வேதம் ஆச்சுன்னா ஸ்மிருதிகள், தர்மசாஸ்திரங்கள், இதிகாச புராணங்கள், நியாயங்கள், அதுக்கப்புறம் வந்தது ஆழ்வார் சீசூக்தி. அப்படி தான் எடுப்பார். சுத்தியை இந்த இடத்துல எப்போவுமே எடுக்க மாட்டார். காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், இது அந்தணர் அந்தியர் எல்லையில் நின்று அனைத்துலகும் சரணாகதி பண்ணலாமானதுனால, சரணாகதி பண்ணினவா மொத்த பேரும் இந்த விஷயத்தெல்லாம் ஆச்சாரியன் மூலமாக அவகாசம் அவளுக்கு சமயம் வாய்த்ததுன்னா அதிகரிக்கலாமானதுனால, எல்லாரும் அதிகரிக்கணும். ஆனால் எல்லாருக்கும் ஞானம், சக்தி, வாய்ப்புலாம் இருக்குமா? இருக்காது. அதனால் யார் வேணாலும் பரநியாசம் பண்ணிக்கக்கூடிய எல்லாரும் யார் வேணாலும் பரநியாசம் பண்ணிக்கலாம். பரநியாசம் பண்ணிடுவா எல்லாரும் இந்த ரகசியத்திரயத்தினுடைய அர்த்தத்தை தெரிஞ்சுக்கலாம். அதனால் இதில் ஸ்ருதியை சொல்லிவிட்டா, ஸ்ருதியை படிக்கக்கூடாதவள்லாம் இருக்காளே ஸ்திரீயாதிகள்லாம், அவள்லாம் இதை சேவிக்க முடியாமல் தெரிஞ்சிக்க முடியாத போயிடும்ன்றதுனால இதில் ஸ்ருதியை கையாளுறதில்லை. ரகசிய கிரந்தங்களில், அதாவது மணிப்பிரவாள ரகசிய கிரந்தங்களில், சம்ஸ்கிருதத்திலேயே பண்ணின ரகசிய கிரந்தங்களில் அதை சாதிப்பார், ஸ்ருதியெல்லாம் எடுப்பார். சரி, அதனால் ஸ்ருதியை விட்டாச்சுன்னா இதிகாச புராணாதிகளை தான் முதல்ல எடுப்பார். அதுக்கப்புறம்தான் ஆழ்வார் சீசூக்தியை பண்ணுவார். ஆனால் இந்த இடத்துல மாத்திரம் மாறி பண்ணியிருக்கார். அந்த ரசத்தையும் நாம் தெரிஞ்சுக்கணும். ஏன் இப்போ இவ்வளோ சீசூக்தியை கையாண்டாரு, அதுக்கப்புறம் இதுக்கு மூலமான இதிகாச புராணாதிகள்லேருந்து வரக்கூடியதான இதை கோடிட்டு காமிக்க போகிறார். ஆனால் ஆழ்வார் சீசூக்தியை விபுலமாக அனுசந்திச்சிருக்கார். எவ்வளோ நாம் கிட்டத்தட்ட ஒரு 30 நாள் அனுபவிச்சிருக்கோம். அந்த மாதிரி ஏகமாக இது பண்ணியிருக்கார், எடுத்திருக்கார். எப்படி அப்படியே எடுத்தார் அப்படின்னு சொன்னால், ஆழ்வார்களுடைய சீசூக்தி இருக்குதே, அந்த சீசூக்தி ஆழ்வார்களுடைய சீசூக்தி என்ன மாதிரியானது அப்படின்னு பார்த்தா, சுவாமி தேசிகனே ஆரம்பத்தில் சாதிக்கிறார். இந்த ரகசியத்திலே சாரத்தில் பெருமாள் நமக்கு பண்ணின உபகாரங்கள் இருக்கு, அதில் அபிநவமாக ஒரு தசாவதாரம். ஆழ்வார்ன்றவா 10 பேர் தான், ஆழ்வார் 11. அதுக்கப்புறம் ஆண்டாள், மதுரகவி, ராமானுஷன் விஷயமாக திருவரங்கத்தமதனார் பண்ணது. இது மொத்தம் சேர்ந்து தான் ஆண்டாள் பண்ணின 173 பாசுரம், மதுரகவி பண்ணின 11 பாசுரம், அமுதனார் எதிராசர் மேலே பண்ணின, ராமானுஷன் மேலே பண்ணின 108 பாசுரம் சேர்ந்து 4000. ஆனால் ஆழ்வார் 10 பேர் தான். அது சுவாமி தேசிகனும் பொய்கமணி பூதத்தார்
தயாழ்வார் தன்பொருணல் வரும் குருகேசன் விஷ்ணு சித்தன் துய்ய குலசேகரன் நம் பாணநாதன் தொண்டரடிப்பொடி மகிஷவந்த சோதி வையமெல்லாம் மரவழங்க வாழ்வேலேந்தும் மங்கையர்வோன் என்னிவர்கள் மகிழ்ந்து பாடும் செய்யதமிழ் மாலைகள் நான் தெளியவோதி தெளியாத மரநிலங்கள் தெளிகின்றோமே அப்படின்னு 10 பேரை தான் எடுத்தார். 4000க்கு ஆறிருவர் ஓரொருவர் அவர் தாம் செய்த துயதமிழ் 24 பாட்டின் தொகை 4000 எங்கள் வாழ்வேன் சாட்சி. சரி, இந்த ஆழ்வார்கள் பெருமாள் என்ன பண்ணான்னா ஏற்கனவே ஒரு தசாவதாரம் பண்ணியிருக்கான் மத்ஸ்யகூர்மாதிகளாக. அபிநவமாக ஒரு தசாவதாரம் பண்ணி, அதாவது இன்னொன்று அபிநவம்னா அதை போல் இன்னொன்று, அதனால் அபிநவமாக 10 ஆழ்வாராக தசாவதாரம் பண்ணி வேதார்த்தங்களில் வேண்டுமான அம்சத்தை எப்படி கொடுத்தார் நமக்கு அப்படின்னு சொன்னால், கடலில் என்ன உப்பு ஜலம் இருக்குது, அந்த சமுத்திரத்தில் இருக்கக்கூடிய ஜலத்தை மேகம் என்ன பண்ணுறது, வாங்கிறது, உறிஞ்சிறது. உறிஞ்சி மழை பெய்யறது. அந்த மழை எப்படி இருக்குது, கடல் நீரை அது உரியச்சே வெறும் உப்பு நீரை உரியறது, அதை உறிஞ்சி மழையாக பொழியச்சே எல்லாருக்கும் அதான் உபயோகப்படுற மாதிரியான நல்ல ஜலமாக மழை பெய்யுது. அதுவும் இவாளுக்கு தான் அவளுக்கு தான் இருக்கா இல்லை, சர்வோபஜீவியமாக எல்லாரும் உபஜீவனம் பண்ணுற மாதிரி அதை உபயோகப்படுத்தி அந்த நீரை கொண்டு வாழ்க்கையை நடத்துகிறா போல ஆழ்வார்களாக பெருமாள் 10 ஆழ்வார்களாக அபிமான தசாவதாரம் பண்ணி மேகங்கள் சமுத்திர ஜலத்தை வாங்கி சர்வோபஜீவியாக உமிழுமா, தண்ணீராக உமிழுமா போலே வேதார்த்தங்களில் வேண்டுவன அம்சங்கள்லாம் வேதத்தில் திரைகுண்ய விஷயா வேதாக நிஸ்திரைகுண்யோ தனார்த்தனா பவாந்தம் பவார்ஜுனா அப்படின்னு சொன்னான். அதனால் வேதத்தில் இங்கே லோகத்தில் இருக்குவா மொத்த பேருக்கும், அதாவது சத்துவகுணம் உள்ளவா, ரஜோகுணம் உள்ளவா, தமோ குணம் உள்ளவா, தமோ குணமே உள்ளவர்கள், ரஜோகுணமே உள்ளவர்கள், அவளுக்கெல்லாம் கூட வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. எல்லாரும் வாழணுமோ இல்லை, எல்லாரும் தானே எம்பெருமானுடைய பிரஜைகள். அதனால் எல்லாத்தையும் அப்புறம் படிப்படியாக இது பிரயோஜனம் இல்லை, இது பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் மேலுக்கு வருது. அதனால் இங்கே சர்வோபஜீவமாக அந்த வேதத்தில் அப்படிலாம் இருக்குது, அதை வாங்கி எல்லாரும் உபயோகப்படுத்துகிற மாதிரி இருக்கக்கூடிய அம்சமாக எப்படி நல்ல தண்ணீராக உமிழுதோ மேகங்கள், அதை போல் பெருமாள் எல்லாரும் அதிகரிக்கலான பாஷையில் இதை பண்ணினார், தமிழில் பண்ணினார் அப்படின்னு சாதிக்கிறார். அதனால் இந்த இடத்துல மற்ற இடத்துலாம் அப்படி இல்லை, அந்த பிரமாணத்தை அனுசரித்து இது இருக்குது, அதான் அந்த பிரமாணத்துக்கு அர்த்தம், வேத பிரமாணத்துக்கு இதெல்லாம் ஆழ்வாசி சுக்கியெல்லாம் இது மாதிரி அர்த்தம் காட்டிக்கா அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த இடத்துல பண்டித பாமரால் எல்லாரும் பிரபத்தி பண்ணிக்கலாமான்றனால அது எல்லாருக்கும் இந்த உத்தர கிருத்தியம் முக்கியமானதுனால எல்லாரும் அதிகரிக்கணும், அதிகரிக்கக்கூடிய தன்மையில் பண்ணியிருக்கான எம்பெருமான் இவ்வளோ கிருப்பையா அந்த அதை கொண்டு முதல்ல சொல்கிறார். அந்த திவ்ய பிரபந்தங்களை கொண்டு முதல்ல இதை உத்தர கிருத்தியத்தை சொல்கிறார். ஏன்னா எல்லாருக்கும் அது சுலபமாக புரியும், சுலபமாக புரியுன்றது இல்லை, எல்லாரும் தெரிஞ்சுக்கணும், அதனால் சுலபமாக இருக்கிறத இந்த இடத்துல சொல்லிட்டார். மீதி விஷயங்கள்லாம் எல்லாரும் பிரபத்தி பண்ணிக்கிறவா தெரிஞ்சுட்டா தெரிஞ்சுக்கலாம், தெரிஞ்சாட்டா பரவாயில்ல. ஆனால் பிரபத்தி பண்ணினவன் எப்படி பணக்காரன் பாமரன் ஏழை எல்லாரும் குடும்பத்தை நடத்துகிறானோ, கல்யாணம் பண்ணிட்டு அதே மாதிரி இந்த ஆத்ம விவாகம் எம்பெருமானோட பண்ணினவன்லாம் இந்த மாதிரி உத்தர கிருத்தியத்தை நடத்தணும் அப்படின்றதுக்காக ஆழ்வார்சி சூக்தியை முதல்ல சொல்லி எல்லாருக்குமா புரியும். இதுக்கு மேலே அந்த பிரமாணத்தை காண்பிக்க போகிறார். ஆழ்வார்சி சூக்தி கடைசியான பிரமாணத்தினுடைய விரிவு, வேதத்தினுடைய விரிவு, அதுக்கு முன்னே இருக்கக்கூடிய இதிகாச புராணாதிகள்லாம் சொல்ல போகிறார். அதை நாம் எல்லாம் ஏற்கனவே ஆயிடுத்து, இனிமேல் ரொம்ப சுலபமாக இதை சேவித்து முடிச்சுடலாம். ஆழ்வார் தொண்டர் ஊனேறு செல்வத்தில் சொன்ன
கம்பமத யானை கழுத்தகத்தின் மேலிருந்து இன்பம் வரும் செல்லும் இவ்வரசும் யான் வேண்டேன். அதுக்கப்புறம் அறம்பயர்கள் தற்சூழ வானாளும் செல்வமும் மன்னரசும் யான் வேண்டேன். இப்படின்னு தேவலோகத்தை ஆள்றதும் வேண்டாம், பூலோகத்தை ஆள்றதும் வேண்டாம், எந்த போகமும் எனக்கு வேண்டாம், பெருமாள் இதுதான் வேணும் அப்படின்னு சொன்னார். பெருமாள் கைங்கரியம், பெருமாள் திருவடியில் கைங்கரியம் பண்ணக்கூடிய பாகவதாளுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய பிறவி அந்த மாதிரி தான் வேணும்னு சொன்னார். அதுக்கு மூலமாக இருக்கிறது தான் இங்கே எடுத்திருக்கார். பத்யு பிரஜானாம் ஐஸ்வர்யம் பசூனாம் வான காமயே அகங்கதம்போ பூயாசும் குந்தோ வா யமுனா தட்டே. அதாவது இது என்ன சொல்கிறது அப்படின்னா, பத்யுஹு பிரஜானாம் ஐஸ்வர்யம், பத்யுஹு என்ன பிரஜானாம் பத்யுஹு யார்? பிரம்மா, அவருடைய ஐஸ்வர்யமும். பசூனாம் பத்யுஹு, பசுனாம் பத்து யார்? சிவன். அந்த சிவனுடைய ஐஸ்வர்யமும் நான் காமையே, நான் விரும்பலை. என்ன ஓணும்? அகங்கதம்போ பூயாசம் குந்தோவா யமுனா தட்டே. நான் யமுனா தீரத்தில் கதம்ப மரமாகவோ குந்த மரமாகவோ நான் பிறக்க விரும்புகிறேன். அதாவது எம்பெருமான் திருவடி படக்கூடியதான கதம்ப மரமோ குந்த மரமோ. அதாவது குந்த மரம் என்னன்னா ஆஸ்தித குந்த சாகாம் அப்படின்னு இந்த கோபஸ்திரீகள்லாம் யமுனையில் நீராடிச்சு அவளுடைய வஸ்திரத்தெல்லாம் அபகரிச்சுட்டு போய் குந்த மரத்து மேலே எம்பெருமான் எழுதியிருந்தான். காளியஸ்ய பணதாம் சிரஸ்துமே சத்கடம்ப சிகரஸ்துமே வா அப்படின்னு வஷ்டி ஜுஷ்ட வனசைல சுந்தரான்னு கூறத்தாழ்வார் சாய்க்கிறேன். இந்த காளியன் யமுனா இது நதியில் விஷத்தெல்லாம் கக்கிண்டு எல்லாருக்கும் ஆயர்கள் ஆணிரைகளுக்கெல்லாம் தொந்தரவு பண்ணானே, அவன் தலையில் நடனமாடி அவனுடைய கர்வத்தை இது பண்ணி அந்த காளியனுக்கு அனுகிரகம் பண்ணக்கூடியவனா ஆனானே, காளியனுடைய இது பண்ணானே, அதுக்கு கதம்ப மரத்து மேலே ஏறி இருந்து எங்கேயுமே இப்போ பெரிய நீர்நிலையில் இறங்கணும்னா ஒரு ஸ்பாட் இருக்கணும். ஒரு நீச்சல் அடிக்கிறான் அப்படின்னு சொன்னால் அது நீச்சலுக்கு குதிக்கிறதுக்கு, அந்த நீர்நிலையில் குதிக்கிறதுக்கு ஒரு ஸ்பாட்லேருந்து தான் குதிக்க முடியும், எல்லா இடத்துலேருந்து பண்ண முடியும். ஆன மாதிரி இந்த கதம்ப மரத்தை எம்பெருமான் பிரயோகப்படுத்தினான். அப்போ அந்த கதம்ப மரத்து மேலேயும் எம்பெருமான் திருவடி பட்டது, குந்த மரத்து மேலேயும் எம்பெருமான் திருவடி பட்டது. எனக்கு இந்த பிறவி, அதான் அங்கே சொன்னாரே, நான் கொக்கா பிறக்கிறேன், மீனாக பிறக்கிறேன், சண்பக பூவாக பிறக்கிறேன், கம்பமாக இருக்கேன், அப்படின்லாம் பாறையாக இருக்கேன் அப்படின்லாம் சொன்னார் ஆழ்வார். இதை அனுசரித்து தான். அதனால் அகம் கதம்போ பூயாசம் குந்தோ வா யமுனா தட்டே அப்படின்னு திருவடிச்சோடு, எம்பெருமானுடைய திருவடிச்சோடு படக்கூடிய மரமாக இருக்கேன். இப்போ இந்த இடத்துல ஆழ்வார் பாகவதாளுக்கு கைங்கரியம் பண்ணுறதுக்குன்னு சொன்னார் நீர். ஆனால் இங்கே கூட இதுக்கு ஆழ்வார் பாசுரத்துக்கு மூலமாக இருக்கிறதுல பெருமாள் திருவடி படுறது, அதனால தான் இதுக்கு நான் இங்கே மாதிரி பிறக்கிறேன்னு ஆசைப்பட்டார். அப்போது எம்பெருமான் பொன்மலை மேல் ஏதேனும் ஆவேனேன்னு சொன்னது அந்த பாகவதாளுக்கு கைங்கரியம் பண்ணுறதுக்காகன்னு சொன்னது அதிசயோக்தியோ என்னமோ அப்படின்னு நினைக்கலாம். இங்கே கூட பாருங்கள், அகம் குந்தோ வா பூயாசம், அகம் கதம்போ பூயாசம் குந்தோ வா யமுனா தட்டே அப்படின்ற இடத்துல பெருமாள் குந்த மரத்தில் உட்காந்து என்ன பண்ணான்? அவன் திருவடிப்பட்டது வாஸ்தவம்தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அது மேலே அந்த வஸ்திரங்கள்லாம் அபகரிச்சுட்டு போய் வச்சு அந்த ஆயர் சிறுமியர்கள் வஸ்திரம் இல்லாத நீராடினாலே, அந்த மாதிரி நீராடுறது தப்பு அப்படின்னு அவளை திருத்தறதுக்கு உண்டான காரியத்தை அந்த மரத்தில் உட்காந்து தான் அவளுக்கு அஞ்சலி பண்ணு, அதுக்கு பிராயசித்தமாக உனக்கு இந்த வஸ்திரத்தெல்லாம் தரேன், இனிமேட்டு அந்த மாதிரி குளிக்காதங்க அப்படின்னு உபதேசம் பண்ணது அந்த மரத்தில் இருந்து தான். அப்போது பாகவதர்கள் மாறி போனால் பரித்ராணாய சாதுனாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாயா அப்படின்னு சொன்னானே, சாதுக்களை காப்பாற்றுறதுக்கு குந்த மரத்தில் ஏறி உட்காந்துருக்கேன்றதையே காண்பிச்சான். அதுக்கப்புறம் தர்ம சம்ஸ்தாபனம் பண்ணி அவளை திருத்தி ஆட்கொண்டான். அதனால்
அந்த மரமாக பிறந்தா என்ன ஆகும்? பெருமாள் வந்து ஆசிரித்தாளை அனுகிரகம் பண்ணுறதுக்காக எழுந்தள் இருக்கிற மரம் அப்படின்னு அர்த்தம். அதனால் உள்ளர்த்தம் என்னன்னா ஆசிரியர்களுக்கு உபயோகப்படக்கூடியது தான், அடியவர்களுக்கு உபயோகப்படக்கூடியதாக தான் இங்கேயும் இருக்குது மூலத்தில். சரி, அப்போ கதம்ப மரம் என்ன பண்ணித்து அப்படின்னு சொன்னால், காளியன் விஷத்தை கக்கி ஜலத்தை பிரயோஜனப்படாத பண்ணால், ஆனால் பெருமாள் அவனை அழிக்கலை, அவனை அந்த இடத்துல ஆட்கொண்டார். காளியன் பொய்கை கலங்க பாய்ந்திட்டு அவன் நீண்முடி ஐந்திலும் நின்று நடம் செய்து மீள அவனுக்கு அருள் செய்த வித்தகன் தோல் வலி வீரமே பாடிப்பற தூமணி வண்ணனை பாடிப்பரா அப்படின்னு பெரியார் வருஷம். அதனால் முதல்ல அவன் கதம்ப மரத்துலேருந்து அவன் தலையில் குதித்து நர்த்தனம் ஆடினா அவனுக்கு ரத்தாதி எல்லாம் வந்தது. அவள் பத்னிகள் பிரார்த்திச்சா அவனுக்கு அருள் பண்ணிட்டான், அவனை அழிக்கலை. அதனால் பெருமாள் என்ன பண்ணுவான், திருத்தறதுக்கு தான் முதல்ல பார்ப்பான். அந்த மாதிரி அந்த இடத்துல ஆசித்தால் அவனை அடைஞ்சத்தினாலே அவனை அப்படி திருத்தினான். இவன் வந்து விரோத காரியத்தை பண்ணவனையும் அந்த விரோதத்தன்மையை போக்கடித்து அவனை கை கொண்டான். ஆனால் இந்த இடத்துலையும் அதை காட்டிலும் ஒரு படி மேலா, அதாவது அனாசிரித்தனாக இருக்கவனை கூட கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தான்னு, கூடாத இருக்கவனை கூட வெல்லக்கூடிய கல்யாண குணங்களை கொண்டு அவனை கூடும்படி பண்ணினார். அதுக்கு உபயோகப்பட்டது அந்த மரம். அந்த மரத்து மேலே இருந்து தான் அந்த மாதிரி காரியம் பண்ணார். குந்த மரத்துலேருந்து ஆசிரித்தாளுக அனுகிரகித்து சாது பரித்ராணம் பண்ணான். இங்கே வந்து துஷ்ட நிகிரகம் பண்ணி தர்ம சம்ஸ்தாபனம் பண்ணான். அங்கே தர்ம சம்ஸ்தாபனம் அப்படி பண்ணால் சாது பரித்ராணம் பண்ணி, இங்கே துஷ்ட விநாசம்னா துஷ்ட காரியத்தை விநாசம் பண்ணி தர்ம சம்ஸ்தாபனம் பண்ணான். அதனால் இது அப்படி தான் அந்த உள்ள புகுந்து பார்த்தா ஆசிரித்தாளுக்கு தான் இது உபயோகப்படுறது பெருமாள். அதுக்கப்புறம் இன்னும் மேலே இருக்குது, இதெல்லாம் நாளைக்கு சேவிப்போம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. ஆதிவன்ஷடகோபாதீனதிவர்யான் பஜேனிஷம் ஸ்ரீரங்கபூருஷடித்யதீசானபதாஸ்ரயம் ஸ்ரீவத்சவம்சதிலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.